நிச்சயமா சொல்லலாம். அவருடைய இந்த பாரதி படம் குறிப்பா சொல்லணும்னா, அந்த அ பாரதியாருடைய கவிதைகளுக்கு ரொம்ப அழகா உயிர் குடுத்திருப்பாங்க. அதில வந்து ஒரு சில பாடல் அவரும் பாடியிருப்பாங்க. ராஜா சாரும் பாடியிருப்பாங்க. எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான பாடல். எப்பவுமே மைண்டுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு டஃப் டைம் இருந்துச்சுன்னா கூட போய் கேட்கக்கூடிய பாடல்கள் அது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. மசூக் சார் நீங்க சொல்லுங்க. சில பேர்லாம் வந்து இந்த இயற்கை இடத்த வச்சு தான் பாடல்கள் எழுதுவாங்க. சில வாட்டர் ஃபால்ஸு, இல்ல மவுண்டெயின் இந்த மாரி இடத்துக்கு போயிட்டு தான் பாட்டு எழுதுவாங்க. சில பேர் வந்து இசையமைக்கிறது கூட வந்து துபாய் போவாங்க, கலிஃபோர்னியா போவாங்க, வியட்நாம் போவாங்க அப்டின்னுலாம் கேள்விப்பட்டுருக்கேன். ஏன்னா, அந்த நேச்சரோட சேர்ந்து அந்த விஷயத்த பண்ணா தான் கிரியேட்டிவிட்டியா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாரி இயற்கை இடத்துக்கு போய் பாடல் எழுதுறது உண்டா? நான் கவிதை எழுத ஆரம்பிச்ச டயத்துல மதுரையில இருக்கும்போது அந்த மாரிலாம் போய் உட்காருவேன். ஓகே. மார்னிங் பிரேயர் முடிச்சுட்டு ஒரு வயல்காடு இருக்கும். அங்க போய் உட்காந்து எழுதுவேன். அந்த மாரி பண்ணுவேன். பட் பாட்டு அப்படின்னு வரும்போது சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் கத்துக்கிட்ட முதல் விஷயம் இரைச்சலுக்கு மத்தியிலயும் கிரியேட்டிவா இருக்கணும். கூட்டத்துக்கு மத்தியிலயும் நமக்குன்னு ஒரு ஒரு ஸ்பேஸ உருவாக்கிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது. எஃப்ஐஆர்ல ஒரு சில பாடல்கள்லாம் எழுதுனதுக்கப்புறம் இம்ப்ரூவைசேஷன்லாம் பைக்ல போம்போது அந்த லிரிக்ஸு இந்த டியூனுக்கு இன்னும் பெட்டர் பண்ணலாம், பெட்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு திடீர்னு வண்டிய நிப்பாட்டி அவருக்கு மியூசிக் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். இந்த மாதிரி இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னா, அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அதனால இந்த ஊருடைய வேகத்துக்கு நம்ம இயங்கணும். நைஸ். அந்த ஏன்னா நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்பீடு இது இருந்தா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். கண்டிப்பா. நான் வந்து ஸ்லோவா தான் பண்ணுவேன் அப்படின்னு அது அது மாரி வொர்க் பண்றதுக்கான லக்ஸரி நமக்கு இருந்தா ஓகே. நம்ம ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞனா இருக்கும்போது, இந்த வேகத்துக்கு